முதல் இந்த பேப்பர்ல உள்ள கேள்விகள் முக்கியமா இருக்கும். அதாவது கொஞ்சம் இதே கேள்வி வரலாம் அல்லது மாடிஃபை பண்ணப்பட்டு உங்களோட ஃபைனல் பேப்பர்ல இதில் இருக்கிற கேள்விகள் வரலாம். ஸோ அந்த பேப்பரை கொஞ்சம் நிறைய அழகா படிச்சிட்டீங்களா ஒரு 1-2 MCQ அந்த ஐடியாவிலேயே வரும். இனி மேலதிகமான சில ஐடியாக்கள் ஸ்ட்ரக்சர் எக்ஸசைஸ்ல வரலாம். ஸோ தியரியை மட்டும் ஆன்சரை மட்டும் பார்க்குற நோக்கத்தோடு இருக்காம கொஞ்சம் விளக்கங்களையும் நீங்க படிச்சு கொள்ளுங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் பார்க்க போறேன். நீங்க படிச்சதோடு சேர்த்து இதை கனெக்ட் பண்ணி பாருங்க. சரியா? முதலாவது கேள்விக்கு வருவோம். அதுதானே, இலத்திரன் வோல்ட் எனும் அலகை கெல்வினால் வகுக்கும் போது கிடைக்கும் அலகு கீழே உள்ள எத்தகைய பௌதீக கணியங்களின் அலகுகளுக்கு சமனாக இருக்கும்? இலத்திரன் வோல்ட்ட கெல்வினால வகுத்தமெண்டா வார கணியத்திட அலகு கீழே இருக்கிற ஏபிசின்னு சொல்லக்கூடிய எந்த கணியத்திட அலகுக்கு சமனா வரும் என்று சொல்றார். உங்களுக்கு தெரியும், இலத்திரன் வோல்ட் என்று சொல்றது சக்திய அளக்கின்ற ஒரு அலகு. மிகச்சிறிய சக்திகளை நாங்க இந்த அலகுல தான் அளப்போம். இதை நீங்கள் கெல்வினால வகுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, செல்சியஸால வகுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, ஃபரன்ஹைட்ல வகுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஒரு வெப்பநிலைய, ஸோ எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்றது சக்தி. ஸோ சக்திய நீங்கள் கெல்வினால வகுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜூல் கெல்வின் -1 என்ற அலகு வரும். உங்களுக்கு பார்த்த உடனே விளங்குது, இந்த ஜூல் கெல்வின் -1 என்று சொல்றது வெப்ப கொள்ளளவினுடைய அலகு. தன்வெப்ப கொள்ளளவு இல்லை. தன்வெப்ப கொள்ளளவு கிலோகிராம். அதுல கிலோகிராம் -1 வரும். ஆனா வெப்ப கொள்ளளவுக்கு தான் ஜூல் கெல்வின் -1 என்று வரும். ஸோ உங்களுக்கு ஷூரா வெப்ப கொள்ளளவு வரும் என்று சொல்லலாம். பி சரி. அடுத்தது போல்ட்ஸ்மான் மாறிலி. உங்களுக்கு தெரியும், இந்த போல்ட்ஸ்மான் மாறிலி எங்கட பிசிக்ஸ்ல எங்க சம்பந்தப்படும்டா, வாயு ஒன்றினுடைய இயக்க சக்தி, வாயு மூலக்கூறு ஒன்றினுடைய சராசரி இயக்க சக்தி சமன் 3/2 kT என்று வரும். இதுல இருக்கிற இந்த கே தான் போல்ட்ஸ்மான் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மான் மாறிலி. அந்த போல்ட்ஸ்மான் மாறிலி அலகு என்னன்னு கேட்டா, இந்த வெப்பநிலை இங்கால பிரிபடும் E/T. ஸோ சக்திய வெப்பநிலையால பிரிக்கிறீங்கள். ஸோ சக்திய வெப்பநிலையால பிரிக்கிற அந்த கணியம்தான் உங்களுக்கு ஜூல் கெல்வின் -1 என்ற அலகுக்கு சமனா வரும். அதாவது சக்திய வெப்பநிலையால பிரிக்கிற விஷயம்தான் இலத்திரன் வோல்ட்ட கெல்வினால வகுக்கிறது. இப்போ போல்ட்ஸ்மான் மாறிலியும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அலகை தான் தரும். ஸோ அதுவும் எங்களுக்கு சரி. சரிதான். போல்ட்ஸ்மான் மாறிலியையும் நாங்கள் இலத்திரன் வோல்ட்ட வெப்பநிலையால பிரிக்கிற அலகுக்கு பொருந்தும் என்று சொல்லலாம். ஒரு வாயுவின் தன் வெப்ப கொள்ளளவு. பொதுவா ஒரு வாயுவோட தன் வெப்ப கொள்ளளவை நாங்க 2 மெத்தட்ல சொல்லலாம். வெப்ப கொள்ளளவு வேற, தன் வெப்ப கொள்ளளவு வேற. தன் வெப்ப கொள்ளளவு ஒரு கிலோகிராமுக்கு தான் கதைக்கப்படும். ஒரு வாயுவினுடைய தன் வெப்ப கொள்ளளவு என்று சொல்றது சில நேரம் அது மூல், ஒரு மூலுக்கு எவ்வளவு என்று சொல்லியும் அளக்கப்படலாம். நீங்கள் படிச்சிருப்பீங்க சிபிசிவி என்று. சில நேரம் கிலோகிராம் என்று அளக்கப்படலாம். பொதுவா ஒரு வாயுவினுடைய தன் வெப்ப கொள்ளளவு தன் என்று சொல்லிட்டாருண்டா கட்டாயம் அதுக்குள்ள கிலோகிராம் -1 வரலாம். இந்த வாயுவினுடைய தன் வெப்ப கொள்ளளவு ஒரு கிலோகிராம் வாயுவின் வெப்பநிலையை ஒரு வாகை சீயால் உயர்த்த எவ்வளவு சக்தி தேவை? ஜூல் கெல்வின் -1 கிலோகிராம் -1 என்று அளக்கலாம். சில இடங்கள்ல அதை நாங்கள் இப்படியும் அளப்போம், மூல் -1 என்று அளப்போம். ஸோ அது மூலுக்கும் டிஃபைன் பண்ணப்படும், திணிவுக்கும் டிஃபைன் பண்ணப்படும். பட் எதுவா இருந்தாலும் அவர் சொல்ற அலகோட இங்க கிலோகிராம் எக்ஸ்ட்ராவா வரபடியினால
சி வந்து சாதாரணமா ஒரு தன்வெப்ப கொள்ளளவு. நீங்க சும்மா யோசிக்கலாம். இது வெப்ப கொள்ளளவு, இது தன்வெப்ப கொள்ளளவு. ஷுவரா எங்களுக்கு பியும் சியும் சரி என்று வராது. கட்டாயம் ஏ உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தாலும் பி சரி என்றா சியை நீங்க சரி வரும்னு யோசிக்க இயலாது. ஏன்? இது வெப்ப கொள்ளளவு, இது தன்வெப்ப கொள்ளளவு. பியும் சியும் என்ற ஒரு விட வரவே கூடாது. உங்களுக்கு 4வது 5வது விடைகளை ரிமூவ் பண்ணலாம். அப்படி யோசிக்கலும். பட் உங்களுக்கு சி வராது. காரணம் அதுல கிலோகிராம் -1 வரும். எனவே அந்த அலகு சக்திய வெப்பநிலையால பிரிக்கிற அலகோட பொருந்தாது. சரிதானே? உங்களுக்கு ஆன்சர் ஏயும் பியும் தேர்ட் ஆன்சர் தான். இரண்டாவது, ஒரு எளிய ஊசலின் மூலம் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜியை துணிவதற்காக 3 மாணவர்களால் பரிசோதனையின் போது பயன்படுத்தப்பட்ட ஊசலின் நீளம், அளந்த அலைவு காலங்களின் எண்ணிக்கை, அலைவுகளுக்கு எடுத்த மொத்த நேரம் மற்றும் அவற்றின் மூலம் கணிக்கப்பட்ட அலைவு காலம் ஆகியன கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும் தானே, எளிய ஊசலை பயன்படுத்தி புவியீர்ப்பு ஆர்முடுகளை துணிதல் என்ற பிராக்டிக்கல். அந்த பிராக்டிக்கலை 3 ஸ்டூடெண்ட் செய்றாங்க. செய்யும் பொழுது அவங்க இழைட நீளத்தையும் அலைவுகளோட எண்ணிக்கையை எண்றதுக்கு அவங்க அளந்த மொத்த நேரமும் வேற வேற அளவீடுகள்ல தந்திருக்கிறார். சரிதானே? ரைட். பெறப்பட்ட அளவிடைகள் LT மற்றும் B சார்பாக G ஆனது என எழுதப்படலாம். இதன் மூலம் கணிக்கப்பட்ட Gயின் பின்னவல் என தரப்படும். இது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த சமன்பாடு எழுத தெரியும். இது சதவீத வல் என்று சொன்னா எல்லாத்தையும் 100 அளவு இருக்கவான். இங்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளில் உயர் மற்றும் இழிவு சதவீத வலு முறையே உருவாகும் சந்தர்ப்பம் எது? நீங்கள் இதை பார்த்து மேத்தமெட்டிக்கலாகவும் சொல்லலாம், அல்லது நார்மலாவே உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு கருவியை பயன்படுத்தி வாசிப்பு எடுக்கும் பொழுது இது எல்லாத்தையும் மீட்டர் கோல்ல தான் வாசிப்படுத்தி இருப்பார். இது எல்லாமே நிறுத்தற் கடிகாரத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கே தெரியும், நாங்கள் எடுக்கிற வாசிப்பு பெருசா இருந்தா நாங்கள் நிறுத்தற் கடிகாரத்தை பயன்படுத்தி 5 செகண்ட அளக்கிறதுக்கும் 800 செகண்ட அளக்கும் பொழுதும் 2 அளவீட்டுக்கும் இடையிலான பின்னவலுல பெரிய டிஃபரண்ட் வரும். எந்த கருவியை பயன்படுத்தி நாங்கள் ஒரு பெரிய வாசிப்பு எடுக்கிறோமோ அந்த கருவிட அந்த வாசிப்புட சதவீத வலு பின்னவலு குறைவாக வரும். டெல்டா எல்லின்க்கு ஆர் இதானே உங்களோட பின்னவல். கவனிங்க, நீங்க நார்மலாவே சொல்லலாம், இது எதுவும் தெரியாது சொன்னாலும் நாங்கள் ஊசலுக்கு மிகப்பெரிய நீளமும் மொத்த நேரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நேரமும் அளந்தமெண்டா வாசிப்பு பெருசா 2 இடத்தையும் வந்துட்டண்டா அந்த இடத்துல பின்னவலு சதவீத வலு குறையுமென்று தெரியும் தானே. பெரிய வாசிப்பு எடுக்க பின்னவலு சதவீத வலு குறையும். ஊசல்ட நீளத்துல பெரிய பெருமானம் ஏயும் பியும் 64 64. மொத்த நேரம் என்று பார்க்கும் பொழுது ஏ மட்டும்தான் 128. நேர அளவீட்டுட சதவீத வலு அல்லது பின்னவலு ஏயில தான் வாசிப்பு பெருசா இருக்கிறபடியினால பின்னவலு குறைய வரும். இதுலயும் குறைய வரும். சரிதானே? நீங்க நார்மலாவே சொல்லலாம், ஏல தான் அவர் சொல்லுகின்ற வலுக்கள் இழிவாக வரும். உங்கள்கிட்ட கேட்டது உயர் மற்றும் இழிவு சதவீதங்கள் முறையே அப்படின்ற இழிவா வரப்போறது ஏ. உங்களுக்கு ஏ ஃபைனலா வர வேணும். ஏ ஃபைனலா வர ஒரே ஒரு ஆன்சர் 5வது. உயர் வலு எங்க வரும்? மொத்த அலைவு காலத்தை ஜியை கண்டுபிடிக்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்கள் எந்த வாசிப்புகளை எடுத்து பயன்படுத்தினீங்களா ஜீர பெருமானத்துல பெரிய பின்னவலு வரும் அல்லது சதவீத வலு வரும் என்று கேட்டாங்க. எங்க நீங்கள் எடுக்கிற வாசிப்புகளோட பெருமானம் குறைவா வருது. 20 சென்டிமீட்டர் நீளமான ஊசலை பயன்படுத்தி ஒரு சின்ன நேரத்தையும் ஸ்டாப் பண்ணினீங்களா ஊசல்ட அளவீட்டுலையும்
வாசிப்பு சின்னது கண்டபடியினால பின்னவலு பெருசா வரும். இந்த பெருமானம் இருக்குத்தானே, இது பெருசா வரும். அதே மாதிரி நிறுத்தற்கடிகாரத்துல மொத்த நேரம் இருக்குத்தானே, அதுக்கு நாங்கள் எடுக்கிற அந்த டைம்லையும் சின்ன டைம் எடுத்தோம்னா அந்த வாசிப்போட பின்னவலு அதிகமா வரும். ஸோ அதனால எங்களுக்கு இந்த வலுவும் கூட வரும். ஓவராலா ஜீர வலுவும் கூட வரும். நீங்க சிம்பிளா சொல்லலாம், வாசிப்பு பெருசா இருந்தா வலு குறைவு, வாசிப்பு சின்னதா இருந்தா வலு கூட. ஸோ வாசிப்பு இங்க பெருசு, வலு குறைவு. இருக்கிறதுக்குள்ளேயே சின்ன சின்ன வாசிப்பு. இதுதான் நீளத்துல அதிகுறைந்த வாசிப்பு 20. இதுதான் நேரத்துல அதிகுறைந்த வாசிப்பு 36. உங்களுக்கு இருக்கிறதுலேயே சின்ன சின்ன வாசிப்பு சீல தான் வருது. எங்க நாங்க கொஞ்சம் வாசிப்பு எடுக்கிறோமோ அங்கதான் எங்களுக்கு பின்னவலு சதவீத வலு அதிகமா வரும். ஸோ உயர்ந்த அளவு பின்னவலு வார இடம் சி. நீங்கள் இப்ப சியும் ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு 5வது ஆன்சரை கொடுக்கலாம். நீங்க நார்மலா ஏ மட்டும் பார்த்தாலே 5வது விடைய போடலாம். சரி, 3வது ஓய்வில் உள்ள ஒரு பொருள் மீது தாக்கும் மாறா விசை. மாறா விசை எஃபினால் அதன் இயக்க சக்தி கைனடிக் எனர்ஜி அதிகரிக்கின்றது. நேரத்துடன் இயக்க சக்தியின் வேறுபாட்டை மிகச் சரியாக காட்டும் வரைவு எது? இந்த மாதிரி கிராஃபை நீங்க வந்துட்டீங்களா ஒன்று மனதாலேயே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மனதால சொல்லு, இல்லைன்னு சொன்னா மெத்தமெட்டிக்கலாவும் சொல்லு. முதல் மெத்தமெட்டிக்கலா சொல்லணும்டா கிராஃப் எல்லாம் y சமன் mx, mx ஸ்கொயர்ட், y ஸ்கொயர்ட் சமன் mx, கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் குறையுது. ஓகே. ஓய்வில் உள்ள ஒரு பொருள் மீது தாக்கம் மாறா விசை எஃபினால் அதன் இயக்க சக்தி அதிகரிக்கின்றது. நேரத்துடன் இயக்க சக்தியின் வேறுபாட்டை மிக சரியாக காட்டும் வரைவு. உங்களுக்கு தெரியும் தானே என்ன சொல்றாரு? ஓய்வில் உள்ள ஆரம்ப இயக்க சக்தி என்ன? 0 வரும். இதை பாருங்க, ஒரு பெருமானம் கிடக்குது. இதை பாருங்க, ஸ்டார்டிங்ல ஒரு பெருமானம் கிடக்குது. இதெல்லாம் வரையலாது. சிம்பிள். என்ன அடுத்தது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அப்ப இயக்க சக்தி ஸ்டார்டிங்ல 0. நாங்கள் ஓய்வுல உள்ள பொருளுக்கு ஒரு மாறா விசையை கொடுக்கிறோம். மாறா விசைன்னு சொன்னா அது அந்த பொருள்ல மாறா ஆர்முடுகளை உண்டாக்கும். மாறா விசை எஃப் நெட் சமன் MA படி எஃப் நெட் மாறலண்டா திணிவு மாறாது, ஆர்முடுகளும் மாறாது. மாறா விசை அந்த பொருளோட ஆர்முடுகளை மாத்தாது. ஸோ இந்த பொருள் ஒரு சீரான ஆர்முடுகளோட இயங்கும். சரிதானே? இப்ப நேரத்தோட இயக்க சக்திக்கு கிராஃப் என்னன்னு கேட்கிறார். இதை மெத்தமெட்டிக்கலா செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், EK is equal to half mv square. So half m into உங்களுக்கு தெரியும் தானே v சமன் u plus AT. அவர் சொல்ற கைனடிக் எனர்ஜியையும் டைமையும் சம்பந்தப்படுத்தி கிராஃப் கீறாருண்டா உங்களோட y அச்சுல கைனடிக் எனர்ஜியையும் x அச்சுல டைமையும் வச்சு எந்த மாதிரியான சமன்பாட்டை உங்களால கிரியேட் பண்ணலுமோ அப்படியான ஒரு சமன்பாட்டை கிரியேட் பண்ணி போட்டு அது என்ன வடிவத்துல வருது என்று பார்த்தும் செய்யலாம். சரிதானே? அப்ப இந்த v ஸ்கொயர்டுக்கு நீங்க போட வேணும். உங்களுக்கு தெரியும் ஆரம்ப வேகம் 0 என்றபடியினால u 0 போயிடும். ஆகவே v ஸ்கொயர்ட் சமன் a ஸ்கொயர்ட் t ஸ்கொயர்ட் என்று வரும். இந்த v ஸ்கொயர்டுக்கு பதிலாக நான் எங்கட a ஸ்கொயர்ட் t ஸ்கொயர்டை போடுறேன். உங்களுக்கு இப்ப விளங்குது, பொருளோட திணிவு மாறாது. அதே மாதிரி மாறா விசை என்றபடியினால ஆர்முடுகளும் மாறாது. ஆகவே இவரை நீங்கள் y அச்சுல வச்சுக்கலாம், இவரை நீங்கள் படித்திறனா கருதலாம். உங்களோட டைம் என்று சொல்றது எக்ஸ் ஸ்கொயர்ட் என்று வரும். உங்களோட கிராஃப் y is equal to mx ஸ்கொயர்ட் என்று வரும். உங்களுக்கு தெரியும்
இந்த y சமன் mx ஸ்கொயர் என்ற கிராஃப்ட வடிவம் இப்படித்தான் வரும். உங்களுக்கு அது செகண்ட் ஆன்சர் வரும். அல்லது இதை நீங்கள் ஒரு ஃபீலிங் இருந்தா பார்த்து கொண்டு சொல்லலாம். சரிதானே? நான் சொல்றேன் பாருங்க. மாறா விசை தானே, அப்படி என்றால் சீரான ஆர்முடுகள் தானே. சொல்லுங்க, அப்ப சீரான ஆர்முடுகளோட போற ஒரு பொருள் அடுத்தடுத்து அந்த பொருளோட சராசரி வேகம் கூடும். பொருளோட அடுத்தடுத்து சராசரி வேகம் கூடினா ஒவ்வொரு அடுத்தடுத்த செகண்டுக்கும் பொருள் போற தூரம் இருக்குதானே, அது அதிகரிக்கும். நீங்க பூமியில கூட ஒரு பொருளை மேலிருந்து கீழே போட்டீங்கன்னா அடுத்தடுத்த செகண்ட்ல அது பயணம் செய்த தூரம் கூடிக்கொண்டு வரும். 5, 15, 25. அது மாதிரி இந்த பொருளும் ஒரு மாறா விசையை பிரயோகிக்கும் பொழுது சீரான ஆர்முடுகளோட ஆர்முடுக்கும். எனவே அடுத்தடுத்த ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட வேகம் கூடும். சொல்லுங்க, அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட வேகம் கூடினா ஒவ்வொரு செகண்டுக்கும் அது பயணம் செய்த தூரம் கூடும். உங்களுக்கு தெரியும், வேலை என்று சொல்றது விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். நாங்கள் ஒரே விசைய அடுத்தடுத்த ஒவ்வொரு செகண்டுக்கும் கூட கூட தூரம் அசைச்சமெண்டா அடுத்தடுத்த ஒவ்வொரு செகண்டுக்கும் நாங்க செய்யற வேலை கூடும். நாங்க செய்யப்பட்ட வேலை தான் பொருளோட இயக்க சக்தியாக வரும். நேரத்தோட பொருளோட இயக்க சக்தி அதிகரிக்கிற வீதம் கூடும். காரணம், அடுத்தடுத்த ஒவ்வொரு செகண்டுக்கும் நாங்க செய்யும் வேலை செய்யும் வீதமும் கூடும். ஏனென்றா ஆர்முடுகிறபடியினால அடுத்தடுத்த ஒவ்வொரு செகண்டுக்கும் அது கூட கூட தூரம் டிராவல் பண்ண தொடங்கும். விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் அடுத்தடுத்த ஒவ்வொரு செகண்டுக்கும் பெருசாக வரும். அப்படி நீங்கள் சும்மா பார்த்துட்டே சொல்லலாம். செகண்ட் ஆன்சர் ரைட். நான்காவது, எங்கட தரையில் இருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஏவப்பட்ட ஒரு ஏவுகணையின் எரிபொருள் தீர்ந்தபின் அது மீண்டும் தரையில் விழும் வரை வரையப்பட்ட வேக நேர வரைவு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஏவுகணை அடையும் அதி உயர் உயரம். உங்களுக்கு இந்த கிராஃபை பார்த்தா விளங்கணும். ஏவுகணை 20 செகண்ட் வரைக்கும் எங்களோட வேகம் 6 முடியை கொண்டு வந்திருக்குது. வேகம் கூடுது. 20 செகண்டுக்கு பின்னர் வேகம் குறையுது. நீங்க வேகம் குறையுது, ஆனா வேகத்தோட திசை மாறல, பிளஸ்ல தான் இருக்குது. இது எப்படி வந்திருக்கும்டா, இதுதான் எங்களோட மிசைல் என்றா. ஆரம்பத்துல மிசைல்ல இருந்து எரிபொருள் எல்லாம் தகனம் அடைந்த காரணத்தினால மேல கிடைக்கிற த்ரஸ்ட் ஃபோர்ஸினால இது மேல 6 முடியை கொண்டு வரும். உள்ளுக்கு இருக்கிற எரிபொருள் எல்லாம் முடிகிற அந்த கணம் அது மேல 6 முடியை கொண்டு வரும் தானே. அதனால அது முடிஞ்ச கணத்திலையும் பொருளுக்கு மேல் நோக்கி ஒரு வேகம் இருக்கு. அந்த மேல் நோக்கின வேகம் காரணமா இவருக்கு மேல் நோக்கி விசை வழங்கப்படா விடினும் மேல இருக்கிற வேகம் காரணமா அவர் தொடர்ந்து மேலதான் போவார். ஆனா இப்ப ரொக்கெட்ற எரிபொருள் முடிஞ்சு என்றபடியினால மேல் நோக்கிய விசை அவருக்கு கிடைக்காது. அதனால இப்ப கீழே எம்ஜியத்தான் உணர்வாரு. ஸோ கீழே ஆர்முடுகள் வரும், மேல அமர்முடுகள் வரும். ஸோ 20வது செகண்ட்ல அவரோட பெட்ரோல் முடிஞ்சு வைப்போம். அதுக்கு பிறகு அவர் மேல 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 போய் ஒரு பாயிண்ட்ல ஓய்வடைவாரு. அது 120வது செகண்டா இருக்கு பாருங்க. இவ்வளவு நேரமும் வேகம் கூடுது அப்படின்னா ராக்கெட் எரிபொருள் பேர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா 20வது செகண்ட்ல வேகம் குறைய தொடங்குது, ஆனா பிளஸ்ல தான் இருக்குது. வேகம் பிளஸ்ல தான் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், அது மேலதான் போகுது, ஆனா அடுத்தடுத்தடுத்து வேகம் ஸ்லோ ஆகி கொண்டு போகுது. சரிதான். சரியா 120வது செகண்ட்ல வேகம் 0 ஆகுது. 120வது செகண்ட் வரைக்கும் இவர் மேல மொத்தமா எவ்வளவு தூரம் போனாரோ அந்த தூரம் தான் ராக்கெட் அடைந்த உயர்ந்த உயரம். சரிதான். 120வது செகண்டுக்கு பின்னர் அவர் கீழே வந்துடுவார். எங்களுக்கு கேட்டது அதி உயர் உயரம், மேக்சிமம் ஹைட்.
ஸோ உங்களுக்கு இப்போ சிம்பிளா விளங்கிடும். வேக நேர வரைவு தந்திருக்கிறாரு. ஸோ இதுதான் மேல போன மொத்த வேக நேர வரைவு. மேல போனது. மேல போறதோட சம்பந்தப்பட்ட கிராஃப் இதுதான். உங்களுக்கு தெரியும் இதோட பரப்பை கண்டுவிட்டீங்களா, வேக நேர வரைவினுடைய பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். ஸோ நீங்கள் பரப்பு கண்டீங்கன்னா சரி. ஸோ பரப்பு இதோட பரப்பு இந்த முக்கோணிட பரப்பு 1000 ஆண்டு வரும். இந்த முக்கோணிட பரப்பு 5000 ஆண்டு வரும். தர அடித்தர துயரம். ஸோ மொத்த இடப்பெயர்ச்சி இந்த பரப்பு 1000 சக இந்த பரப்பு 5000. ஸோ டோட்டல் 6000 ஆண்டு வரும். 6 கிலோமீட்டர். ஸோ நிலத்துல இருந்து டோட்டலா 6000 கிலோமீட்டர், சாரி 6000 மீட்டர் மேக்சிமம் ஹைட்டுக்கு போயிருக்கு. சரிதான். ஓகே. ஸோ உயர்ந்தபட்ச உயரம் 6000 மீட்டர். தேர்ட் ஆன்சர் வரும். 5வது 120 சென்டிமீட்டர் நீளமான உருளை வடிவ குழாய் ஒன்றின் மேலே 340 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட இசைக்கவை ஒன்று அதிரச் செய்யப்படுகின்றது. இசைக்கவையுடன் பரிவு ஏற்படுத்துவதற்கு குழாயினுள் ஊற்றப்பட வேண்டிய நீரின் குறைந்தபட்ச உயரம். சரி, என்ன சொல்றாருன்னு விளங்குதா? உங்கள்கிட்ட ஒரு 120 சென்டிமீட்டர் நீளமான ஒரு குழாய் இருக்குதாம். அந்த குழாய்க்கு மேல நீங்கள் ஒரு இசைக்கவையை பிடிக்கிறீங்கள். சரிதானே? ஒரு இசைக்கவையை பிடிக்கிறீங்க. அப்படி ஒரு இசைக்கவையை பிடிச்சிட்டு, சரிதானே, இசைக்கவையை பிடிச்சிட்டு நீங்க நீரை ஊத்துறீங்க. நீரை ஊத்தி கொண்டு வாரீங்க. அப்படி நீரை ஊத்தும் பொழுது, சரிதான், இசைக்கவையுடன் பரிவு ஏற்படுவதற்கு குழாயினுள் ஊற்றப்பட வேண்டிய நீரின் குறைந்தபட்ச உயரம். ஆக குறைஞ்சது என்ன உயரத்துக்கு நீங்க நீரை நிரப்பினீங்கள் என்றா இந்த இசைக்கவையோட குழாய் பரிவு ஏற்படுத்தும் என்றார். உங்களுக்கு தெரியும், ஒரு முனை மூடிய குழாயில பரிவு வரணும் என்றா நிலையான இடத்துல கணுவும் திறந்த முனையில முரண்கணுவும் வரக்கூடிய மாதிரி எந்தெந்த அலைநீளங்கள் இதுக்குள்ள நிற்க முடியுமோ அந்த அந்த அலைநீளங்களை உடைய ஃப்ரீக்குவன்சிக்கு பரிவை பார்க்கலாம். ஸோ இசைக்கவையிட ஃப்ரீக்குவன்சி 340. அதே மாதிரி வழியில் ஒளியின் வேகம் 340. உங்களுக்கு தெரியும் v is equal to f lambda. உங்களுக்கு v 340, f also 340. ஸோ lambda உங்களுக்கு 1 மீட்டர் என்று வரும். அதாவது 100 சென்டிமீட்டர். இதுல இருந்து விளங்கிக் கொள்ளுங்க, இந்த இசைக்கவை 100 சென்டிமீட்டர் அலைநீளமுடைய லெம்டாவை உருவாக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு முனை மூடிய குழாயில முதலாவது அடிப்படையான பரிவு இந்த லெம்டாவுக்கு வரலாம். சரிதான். ஒரு முனை மூடிய குழாயில அடிப்படையான பரிவு உங்களுக்கு முனை மூடிய குழாய் இருக்குத்தானே, அந்த குழாயில கணுவும் திறந்த குழாயில முரண்கணுவும் வரக்கூடிய மாதிரி 25 சென்டிமீட்டர். இது மொத்தம் லெம்டா. உங்களுக்கு தெரியும், அடிப்படை பரிவு வார சந்தர்ப்பத்துல உள்ளுக்கு வரப்போற அலை வடிவம் λ/4 அல்லது அதே ஃப்ரீக்குவன்சி தானே, அதே இசைக்கவை தானே. உங்களுக்கு எங்களோட லெம்டா மாறாது. ஸோ லெம்டா மாறாது, ஆனால் அது நிற்க போற நீளம் குழாயிட நீளத்தால் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த லெம்டா மாறாது, ஆனால் அது நிற்கக்கூடிய நீளங்கள் மாறும். சரிதான். அப்ப ஆக குறைஞ்சது நீங்கள் நீரை மேல மேல நிரப்பும் பொழுது, சரிதானே, 100 சென்டிமீட்டர் அலைநீளமுடைய லெம்டா.
உங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் λ/4, லெம்டாட கால்வாசி 25. 25 சென்டிமீட்டர் நீளமான வழிநிரலோட பரிவடையலாம், அல்லது 75 சென்டிமீட்டர் நீளமான வழிநிரலோட பரிவடையலாம், அல்லது உங்களுக்கு தெரியும் அதுல வேவ் பேட்டர்ன் இப்படித்தானே வரும். கொஞ்சம் சின்னதாக்குறேன்னா 125 சென்டிமீட்டர் நீளமான வேவ் பேட்டர்னோட பரிவடையலாம். ஒன்று, இந்த குழாய் நீங்கள் நீரை ஊற்றி 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 வரும் பொழுது இது 25,000 பரிவை பார்க்கலாம். அது அடிப்படை பரிவா இருக்கும். அல்லது நீங்க நீரை இப்படித்தான் நாங்கள் கீழே இருந்து தானே மேலே வருவோம். நாங்கள் கீழே இருந்து மேலே வரும் பொழுது நீங்க ஸ்டார்டிங்ல இந்த கண்டிஷன்ல நீங்க பரிவை பார்க்க வேணுமெண்டா உங்களுக்கு குழாய் நீளம் போதாது. ஸ்டார்டிங்ல 125 சென்டிமீட்டர் நீளமான குழாயா இருந்திருந்தா பரிவு வந்து இருக்கும். ஆனா மொத்த நீளமே 120 தான். இந்த கண்டிஷனோட பரிவை பார்க்க இயலாது. ஆனா இந்த குழாய் ஒரு முனை மூடிய குழாயாக வந்து 75 சென்டிமீட்டர் நீளமுடைய குழாயாய் இருந்தா 75 சென்டிமீட்டர் நீள வழிநிரலுக்கு இதே ஃப்ரீக்வன்சிக்கு பரிவு வரும். அது முதலாம் மேற்றோனியா இருக்கும், பட் பரிவு வரும். வழி பரிவு தான். அப்ப இது 75 வரணுமெண்டா, இது 75 வரணுமெண்டா அப்ப நீங்க நீர் எவ்வளவுக்கு ஊற்ற வேணும்? 120 75 கழிங்க. கழிச்சால் நீங்க நீர் எவ்வளவு ஊற்ற வேணும்? ஆக குறைஞ்சது நீரை ஊற்ற வேணும். ஸோ உங்களுக்கு 120 75 கழிக்க வேணும். கழிச்சால் உங்களுக்கு 45 வரும். ஸோ நீங்க 45 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஆக குறைஞ்சது நீரை நிரப்ப வேணும். அதை விட நீங்க எவ்வளவுதான் குறைவா நீரை நிரப்பினாலும் உங்களுக்கு பரிவு வரவே வராது. எனக்கு ஏழுமண்டா இதுல சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு நீரை நிரப்பினா மீண்டும் ஒரு பரிவை பார்க்கலாம். இப்படி இந்த கேள்வியை கேட்டிருந்தா உரத்த ஒளியுடன் பரிவு ஏற்படுவதற்கு குழாயினுள் ஊற்றப்பட வேண்டிய நீர் நிரலின் குறைந்தபட்ச உயரம் சரிதானது. குறைந்தபட்ச உயரம் உரத்த மிக உரத்த ஒளியை கேட்பதற்கு நீரின் உயரம்னு கேட்டா என்ன ஆன்சர் வரும்? ஏழுமண்டா கீழே போடலாம். ஸோ அப்ப எங்களுக்கு இது ஆன்சர் 45 சென்டிமீட்டர். ஓகே, 2 கிலோகிராம் திணிவுடைய துணிக்கை ஒன்றானது 1 மீட்டர் நீளமுடைய இழையொன்றின் உதவியுடன் நிலைக்குத்து வட்டம் ஒன்றில் சுழற்றப்பட முடியும். VB சமன் 3 மீட்டர் செகண்ட் -1 ஆவதற்கு ஏயில் வழங்கப்பட வேண்டிய வேகம் VA ஆனது. என்ன சொல்றார் என்றால், ஒரு நிலைக்குத்து வட்ட இயக்கம் அடிச்சு கொண்டிருக்கிற ஒரு பொருள் ஏல வரும் பொழுது 3 ms-1 என்ற கதி இருக்குதான். ஸோ சரிதான். என்ன சொல்றாருண்டா, ஏல நிக்கிற பொருள் பிக்கு வரும் பொழுது அது 3 ms-1 என்ற இயக்க சக்தியோட நிக்கிதான். பில 3 ms-1 என்ற இயக்க சக்தியோட வரணுமெண்டா இந்த ஏயில நீங்க கொடுக்க வேண்டிய வேகம் என்னன்றதுதான் கேள்வி. இத நாங்கள் சக்தி காப்புல செய்யலாம். சக்தி காப்பு எப்ப ஒர்க் அவுட் ஆகுமெண்டா, ஒரு விசை தேறிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று தாக்காத விடத்து சக்தி காப்பு ஒர்க் பண்ணும். இந்த இடத்துல இந்த இழுவையால் எந்த வேலையும் செய்யப்படாது. அதே மாதிரி நிலைக்குத்தா இயங்கும் பொழுது எங்களோட பூமியோட ஃபீல்டுக்குள்ளதான் இயங்கும். பூமி ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், காப்பு விசைகள் தாக்குற இடம், இந்த மின்புலம் ஈர்ப்பு புலம் எல்லாம். நாங்கெல்லாம் சக்தி காப்பை யூஸ் பண்ணலாம், அந்த புலத்துல யூஸ் பண்ணல. இதுதான். ஓகே,
அப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு விளங்குது சக்தி காப்பு என்ற அடிப்படையில ஏயில நீங்கள் கொடுக்கிற இயக்க சக்தி பில போனா உங்களுக்கு தெரியும் இயக்க சக்தியை பார்க்கறதுக்கு நிலைக்குத்து உயரங்கள் தான் பார்க்க வேணும். ஸோ பிக்கு போகும் பொழுது நிலைக்குத்து உயர அதிகரிப்பு இவ்வளவு. ஏல இருந்து பிக்கு போகும் பொழுது அழுத்த சக்தியில உள்ள அதிகரிப்பு சக பில இருக்கும் பொழுது அது கொண்டுள்ள இயக்க சக்தி இது ரெண்டுட கூட்டுத்தொகையும் ஏ என்ற இடத்துல இயக்க சக்தி எவ்வளவோ அதுவாகத்தான் இருக்க வேணும். நான் இந்த மட்டத்தை தானே பார்க்க எனக்கு ஏ என்ற இடத்துல நான் பார்க்கிற மட்டம் சார்பா அழுத்த சக்தி போச்சு. நீங்களே சொல்லுங்க பில பொருள் இருக்கும் பொழுது அது கொண்டிருக்கிற இயக்க சக்தியினதும் ஏயிலிருந்து பில பொருள் இருக்கும் பொழுது அது கொண்டுள்ள அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை ஏல இருக்கிற இயக்க சக்திக்கு சமனா வரும். சரிதானே? பில இருக்கிற இயக்க சக்திக்கு நீங்க போடலாம் half mv². பில பொருள் இருக்கும் பொழுது பொருளோட இயக்க சக்திக்கு நீங்க போடலாம் half mv². ஸோ half இன்ட்டு எம்முக்கு நீங்க 2 கிலோகிராம் இன்ட்டு வேகத்தினுடைய வர்க்கம் அது உங்களுக்கு 3 சொல்றாரு. அப்போ 3 வர்க்கம் 9 பிளஸ் நான் போட்டிருக்கிறது என்னண்டா பில பொருள் இருக்கும் பொழுது அது கொண்டிருக்கிற இயக்க சக்தி பிளஸ் ஏ சார்பா பில பொருள் இருக்கும் பொழுது அழுத்த சக்தியும் கூடும். அழுத்த சக்தி பார்க்கறேன்னு சொன்னா நிலைக்குத்து உயரம் தான் பார்க்க வேணும். உங்களுக்கு தெரியும் இது ஆரைன்னு சொல்றபடியினால இவ்வளவும் 1 மீட்டர் 2 வரும். பட் இந்த தூரம் உங்களுக்கு தெரியாது. இந்த தூரத்தை நீங்க கண்டுபிடிக்க வேணும். இந்த தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்டா இது 60 பாகை தானே இந்த ஆங்கிள். இந்த தூரம் ஆரையாத்தான் வரும். இது ஆரை தானே. இது ஆரை 1. உங்களுக்கு தெரியும் L cos 60 சமன் இந்த தூரம் x என்று வரும். அதாவது ஆரை தானே இது. அப்போ 1 இது கோணம் 60. அப்ப L cos 60 என்று சொல்றது இந்த x என்ற பெருமானத்துக்கு சமனா வரும். ஒன்றினுடைய cos 60 பெருமானம் half. அப்ப ஒன்றுட அரைவாசி 2 தான் வரும். ஸோ half என்ன சொல்றேன்னா x is equal to L cos 60 என்று வரும். L வந்து 1 cos 60 half. ஸோ உங்களுக்கு half என்று வரும். ஸோ mgஹுக்கு நீங்க போடலாம் m2 g10 ஹெச்சுக்கு போடலாம். நீங்க இதுல half அதுல 1 இதுல half அதுல 1 டோட்டல் நிலை குதியரம் 1.5 1.5 அதை நாங்கள் 3/2 போடுறோம். சரிதானே? இது ரெண்டையும் கூட்டினா வார எனர்ஜி உங்களுக்கு ஏல இருக்கிற பொருளோட இயக்க சக்தியாக வர வேணும். இது ரெண்டையும் கூட்டினா வார மொத்த சக்தி ஏல பொருள் இருக்கும் பொழுது அது கொண்டுள்ள இயக்க சக்தியாக வர வேணும். half mv². 2 இன்டு va² தெரியாது. நீங்க என்ன செய்யலாம் இதை சுருக்க வேணும். சுருக்கினா இந்த 2 போயிடும். இந்த 2 போயிடும். இதுவும் போயிடும். ஸோ உங்களுக்கு va² is equal to இது 39 என்று வரும். ஸோ உங்களுக்கு va is equal to square root of 39. ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 39 நீங்கள் சும்மா மனதாலே பார்க்கலாம். இதெல்லாம் கஷ்டப்பட்டு சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 36 என்று சொன்னால் 6 வரும். அப்போ 6 வராது. எனக்கு 39 அப்போ 6 பாயிண்ட் சம்திங் வரணும். உங்களுக்கு 4th ஆன்சர் பொருந்தும் தானே. 39க்கு சுருக்கி டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. 4 பாயிண்ட் வராது, 5 பாயிண்ட்டும் வராது, 6 வராது. என் 6 ஆயிருந்தா 36 வர வேணும். 39 8லையும் வராது. என் 8 × 8 64 வரும். அப்போ அதுவும் வராது. இருக்கிறதுல 4th ஆன்சர். நீங்க என்ன செய்ய தேவையில்லை, ரூட் எல்லாம் கண்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வராது.
கிடை குழாய் ஒன்றினுள் நீரோட்டம் உறுதிப்பாய்ச்சலில் உள்ளது. 20 சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்புள்ள இடத்தில் நீரின் வேகம் 1 மீட்டர் செகண்ட் -1 ஆகவும் அமுக்கம் 2000 பஸ்கால் ஆகவும் உள்ளது. நீரின் அடர்த்தி 1000 எனில் 10 சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்புள்ள இடத்தில் அமுக்கம் யாது? சரி, இதை நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளை சரிதானே நாங்கள் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் கூட யூடியூப்ல நிறைய இடத்துல போட்டிருக்கிறோம். இது ஒரு சிம்பிளான கேள்வி. என்ன சொல்றாருன்னா, ஒரு கிடை குழாய் இருக்குதாம், சரிதானே? அந்த கிடை குழாயிட சரி இந்த ஏரியாவோட குறுக்கோடு பரப்பு 20, இந்த ஏரியாவோட குறுக்கோடு பரப்பு 10, இங்க வேகம் 1 ms-1, இந்த இடத்துல உள்ள பிரஷர் 2000, நீரின் அடர்த்தி 1000 எனில் 10 சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்புள்ள இடத்தில் அமுக்கம் யாது? இந்த இடத்துல பிரஷர் என்னன்னு கேட்கிறார். இதை நீங்க சிம்பிளா சொல்லலாம். எப்படி தெரியுமா? நீங்கள் அடிக்கடி சொன்ன விஷயம்தான். ஒரே கிடைமட்டம்னு சொன்னா அலகு கனவளவுட இயக்க சக்தி எவ்வளவுத்தால குறைஞ்சதோ அல்லது அதிகரிச்சதோ அதே அளவால பிரஷர்ல குறைவு அல்லது அதிகரிப்பு வரும். இந்த இடத்துல உள்ள குறுக்குவெட்டு பரப்பை விட கீழே உள்ள குறுக்குவெட்டு பரப்பு குறையுது அப்படின்னா கட்டாயம் எங்களுக்கு வேகம் கூட வேணும். இங்க உள்ள நீட்ட வேகத்தை விட இங்க உள்ள நீட்ட வேகம் அதிகம். கட்டாயம் இங்க உள்ள பிரஷரை விட இங்க உள்ள பிரஷர் குறைய வேணும். 2000 விட குறைஞ்ச ஆன்சர் தான் வர வேணும். உங்களுக்கு 5th ஆன்சர் வராது. சரியா? அப்ப நான் டிரெக்டா செய்து வரேன், கூட கதைக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் தானே, Q சமன் AV. இந்த இடத்துல உள்ள குறுக்குவெட்டு பரப்பை விட இந்த இடத்துல உள்ள குறுக்குவெட்டு பரப்பு அரைவாசியா மாறுது. எனவே வேகம் 2 மடங்கால போகும். இங்க 1 ms-1 என்று சொன்னா இங்க 2 ms-1 என்ற வேகம் வரும். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும், நான் மெத்தமெட்டிக்கலா செய்யறேன்னு சொன்னா இதை நாங்கள் புள்ளி A என்று சொல்லுவோம், இதை நாங்கள் புள்ளி B என்று சொல்லுவோம். புள்ளி A-ல P பிளஸ் ஆஃப் ரோ இதெல்லாம் எழுத தேவையில்ல, அதில் சொல்லிலும் எழுதி காட்டுறேன். V ஸ்கொயர்ட் சமன் V2 பிளஸ் ஹாஃப் ரோ V2. உங்களுக்கு P1 தெரியும் 2000 into half into rho 1000 V ஸ்கொயர் ஒன்றின் வர்க்கம் உண்டு சமன் P2 தெரியாது, அதுதான் கேள்வி. half rho 1000 into V2 ஸ்கொயர்டு, அது உங்களுக்கு 2 என்று வந்தது. 2னுடைய வர்க்கம் 4 என்று வரும். இதை நீங்க சுருக்க வேணும். சுருக்கினால் இது 2, இது 1000, 2000, 2500 சமன் V2 சக. இது ஒரு டைம், இது 2 டைம், 2 தர 1000, 2000 என்று வரும். உங்களோட P2 சமன் 500 பஸ்கால் என்று வரும். இவர் அங்களவை கழிவிடுவார். நீங்கள் இதை சிம்பிளா இப்படி செய்யணும், சரிதானே? டெல்டா P is equal to half D into V1 squared minus V2 squared. Okay. உங்களுக்கு half into D1000. உங்களுக்கு தெரியும், நீங்களோட V2 squared 2ன் வர்க்கம் இப்ப 4 சய V1 வந்து 1, 1ன் வர்க்கம் 1, 4 சய 1 3 என்று வரும். என்ன
அதாவது இந்த இடத்துல உள்ள வேகம் 2. சரியா? 2 வர்க்கம் 4. 4 சய 1. சரிதானே? ஸோ 3 half into 1000 into half into 1000 into 3. 3 தர 1000 3000. 3000த்துல 2ஆ பிரிச்சீங்கள் என்றால் உங்களுக்கு 1500 வரும். நீங்க இது உங்களோட அமுக்க வேறுபாடு டெல்டா பி. பட் உங்களோட கேள்வி கேட்டது அமுக்கம். உங்களுக்கு இந்த அளவால அமுக்கம் வேறுபடும். அது அதிகரிப்பா குறைவான்னு எப்படி பார்க்கலாம் என்றா, இதை விட இங்க வேகம் கூடத்தானே, அப்ப கட்டாயம் ப்ரெஷர் குறையத்தான் வேணும். ஸோ 1500ஆல குறையும். எனவே 2000 1500 போனால் 500 எஞ்சும். உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் வரலாம். அமுக்கத்தில் உள்ள வேறுபாடுன்னு சொன்னா 4th ஆன்சர் வரும். ஓகே. பின்வரும் கதிர் வரைபடங்களில் பிழையானது எது? இது ஒரு குவிவு வில்லை. குவிவு வில்லை என்ன செய்யுமெண்டா, நேரா போன ஒளிக்கதிரை குவிக்கும். நேரா போறத குவிக்கும். ஸோ அது சரி. ஒரு விரிவில்லை என்ன செய்யுமெண்டா, நேரா போறத விரிக்கும். அது சரி. அது சரி. ஒரு குவிவு வில்லை நேரா போறத குவிக்கும். சரி. ஒரு குவிவு வில்லை நேரா போறத குவிக்கும். சரி. ஒரு விரிவில்லை நேரா போறத விரிக்கும். சரி, எல்லாம் சரி. பிழையானது எதை கேட்கிறார் அப்படின்னு சொன்னா சரிதானே. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே, இந்த ஒளியியல் மையத்தினூடாக செல்லும் எந்த ஒளிக்கதிரும் எந்த வில்லையிலும் முறியாது. ஒளியியல் மையத்தினூடாக செல்லும் எந்த ஒளிக்கதிரும் முறியாது. குவிவு வில்லையா இருந்தாலும் சரி, ஒளிவு வில்லையா இருந்தாலும் சரி, முறியாது. எங்களுக்கு இந்த 2வதுல உண்மையில் அது ஒளியியல் மையத்தினூடாக போகல. சரிதானே. ஒளியியல் மையம் சொல்றது இங்க இருக்கு. சரிதானே. இங்க இருக்குது இந்த சென்டர். பட் அவர் இந்த விளிம்புல வச்சே முறிச்சு விடுறாரு. 2வது வேற வழி இல்ல. அதனால இந்த 2வது பிழையான படம்னு சொல்லி நாங்க 2 கொடுக்கலாம். காரணம், ஒளியியல் மையத்தினூடாக செல்லுகின்ற ஒளிக்கதிர்கள் முறியாது. 2வது சரி. பட் உண்மையில அந்த ஒளிக்கதிர சரிதானே, ஒளியியல் மையத்தை நோக்கி வார மாதிரி கீறியிருந்தா நல்லா இருக்கும். இப்படி கீறியிருந்தா நாங்கள் இன்னும் அதை பாருங்க, ஒளியியல் மையத்து கூட வர்றது இல்லை. ஒளியியல் மையத்து கூட வாரது இங்க இருக்கு. இதுதான் ஒளியியல் மையம். இப்படி வரணும் என்ன, இதுதான் ஒளியியல் மையம். சரிதானே. இந்த ஒளிக்கதிரையும் சரிந்து எடுக்கலாம். ஃபைனல் பேப்பரா இருந்தா படத்துல பிள்ளை பிடிச்சு நாங்கள் ஆன்சர்ஸை மாற்றலாம். பட் அவர் என்னத்தை டார்கெட் பண்ணி அந்த கேள்வி போட்டு இருக்கிறாருன்னா இதுதான். சரிதானே. இருக்கிறதுக்குள்ள 2வது ஒரு பிழையான விடை என்று சொல்லலாம். 100% அது பிழையான்னு கேட்டா இல்ல. ஒளியியல் மையத்தினூடாக போக வேணும். அது கொஞ்சம் வெளியால தான் போகுது. சரி, இருக்கிறதுக்குள்ள 2வது பிழை. என்ன காரணம் என்றா, குழிவு வில்லையா இருந்தாலும் சரி, குழிவு வில்லையா இருந்தாலும் சரி, ஒளியியல் மையத்தினூடாக போற ஒளிக்கதிர்கள் முறியாது. 9வது, ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியின் கோண உருப்பெருக்கம் 30 ஆகவும் அதன் பார்வை துண்டின் குவியத் தூரம் 5 சென்டிமீட்டராகவும் உள்ளது. உபகரணம் இயல்பான செப்பம் செய்கையில் உள்ளபோது பொருளியின் ஏகபரிமாண பெரிதாக்கம் யாது? தெளிவு பார்வையின் அழிவு தூரம் 25. உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டு நுணுக்கு காட்டி இயல்பான செப்பம் செய்கையில இருக்கும் பொழுது கருவியினுடைய மொத்த கோண உருப்பெருக்கம் பொருள்வில்லையினுடைய ஏகபரிமாண உருப்பெருக்கத்தினதும் கண்வில்லையிட ஏகபரிமாண உருப்பெருக்கத்தினதும்
பெருக்கம்தான் ஒட்டுமொத்த கோண உருப்பெருக்கம் என்று தெரியும். சரிதானே? இவர் என்ன சொல்றாருண்டா, அப்படி இயல்பான செப்பம் செய்கையில ஒரு கூட்டு நுணுக்கு காட்டி காணப்படும் பொழுது, சரிதானே, அதுல பொருள் வில்லை இருக்குத்தானே, அதன் பார்வை துண்ட குவிய தூரத்தை தந்துட்டாரு. இயல்பான செப்பம் செய்கை என்றும் சொல்றாரு. பார்வை துண்ட குவிய தூரம் தெரியும், இயல்பான செப்பம் செய்கை என்றும் தெரியும். பின்ன உங்களுக்கு இந்த சமன்பாடு நீங்க படிச்சிருவீங்க. ஸோ எம் சமன் எம் செக் இன்டூ டி ஓவர் எஃப்இ பிளஸ் 1 என்று நாங்கள் நிறுவலாம். சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அதாவது வீன்கு லெஃப்ட் நாட் -1 டிஓஎஃப்இ பிளஸ் 1. அதாவது பொருள் வில்லையால் ஏற்படுத்தப்பட்ட ஏகபரிமாண உருப்பெருக்கம் தர கண்வில்லையால் ஏற்படுத்தப்பட்ட ஏகபரிமாண உருப்பெருக்கம். கண்வில்லையால் ஏற்படுத்தப்பட்ட ஏகபரிமாண உருப்பெருக்கத்துக்கு நாங்கள் இந்த கோவையை போடலாம். உங்களுக்கு தெரியும், இது இயல்பான செப்பம் செய்கை. எனவே D25 இதுல அவங்களோட கண்வில்லையோட குவிய தூரம் 5 சக 1 25 5ஆல சுருக்கினீங்கன்னா 5 5 சக 1 6 போனீங்க. கண்வில்லையிட ஏகபரிமாண உருப்பெருக்கம் 6 என்று வரும். மொத்த கோண உருப்பெருக்கம் 30 என்று சொல்றாரு. கருவியிட மொத்த கோண உருப்பெருக்கம் 30. கண்வில்லையிட 6 என்று சொன்னா, பொருள் வில்லையிட 5 தர 6 30. பொருள் வில்லையிட ஏகபரிமாண பெரிதாக்கம் 30/6 5 கண்டு உங்களுக்கு அது பெஸ்ட் ஆன்சர் வரும். திரவத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தின் அடியிலுள்ள உருளை வடிவ துவாரத்தினூடாக திரவம் கசிவதை தடுப்பதற்காக துவாரத்தின் மீது உருளை வடிவ பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. உருளை வடிவ பொருளின் உயரம் 6 சென்டிமீட்டர் ஆகவும் அதன் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியின் 1/3 பங்காகவும் உள்ளது. அப்படின்னா கட்டாயம் இது மேல மிதக்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். பொருளின் குறுக்குவெட்டு பரப்பு துவாரத்தின் பரப்பை விட 4 மடங்காகும். இந்த துவாரத்திட பரப்பு நான் ஏன்று சொன்னேன்டா, உங்களோட மொத்த குறுக்குவெட்டு பரப்பு 4 என்று. பாத்திரத்திலிருந்து திரவம் படிப்படியாக அகற்றப்பட்டால் எக்ஸின் எப்பெருமானத்திற்கு அடியிலிருந்து திரவம் கசிய ஆரம்பிக்கும். சரி, என்ன சொல்றாருண்டா, உண்மையில நீரை விட அடர்த்தி குறைஞ்ச ஒரு பொருள் நீருக்குள்ள மிதக்க வேண்டும். ஆனால் இது மிதக்காம மேல நிக்குது என்று சொன்னா ஏன் தெரியுமா நிக்குது? உண்மையில இந்த பொருள்ல சமநிலைக்கு சரிதானே, உண்மையில இது மேல போயிருக்க வேணும். ஆனா நாங்கள் நினைச்ச மேலுதைப்பு இவருக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த இடத்துல வழிதானே இருக்குது. இந்த வழி உங்களுக்கு மேல இந்த இடத்துல உள்ள ப்ரெஷருக்கு சமனான ப்ரெஷரை கொடுத்து தள்ளாது. இங்க இருக்கிற ப்ரெஷர் வேற, இங்க இருக்கிற ப்ரெஷர் வேற, சரிதானே. மேல இருக்கிற நீர் இருக்குத்தானே, மேல இருக்கிற நீர்ட ப்ரெஷர் தான் இவரை கீழே அழுத்தி கொண்டிருக்கு. நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் உயரம் கூட 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 அது கீழே அழுத்தும். பட் நெக்ஸ்ட் உயரம் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது என்று சொன்னா எங்களுக்கு இந்த ப்ரெஷர் கீழே அழுத்துறதுக்கு போதாது. மேலுதைப்புட பவரால இது மேல வந்துடும். சரிதானே. என்ன சொல்றாருண்டா, இந்த எக்ஸ் ஆக குறைஞ்சது என்ன பெருமானமா இருந்தால் சரிதானே மட்டுமட்டா இது மேல எழும்பும். இது மட்டுமட்டா மேல எழும்புற அந்த கணம் இந்த பொருளினுடைய கீழ் நோக்கிய மொத்த விசையும் மேல் நோக்கிய மொத்த விசையும் சமன். சரியா?
இந்த பொருளோட கீழ் நோக்கிய மொத்த விசை உங்களுக்கு தெரியும். உண்டு, இது ஒரு உருளை. இது ஒரு உருளை. நான் இந்த பொருளை மட்டும் கறி காட்டுறேன். உங்களுக்கு இந்த இடத்துல கீழே நீரால வார பிரஷர் HOG கீழே தாக்கும். அந்த HOG இவரை கீழே தள்ளும். அதே மாதிரி இவருடைய MG கீழே தாக்கும். இவருடைய நிறையும் கீழே தாக்கும். சரிதான். இவங்க கீழ் நோக்கி தாக்குற இந்த 2 விசையும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற நீர்ட பிரஷராலையும் இந்த இடத்துல இருக்கிற வளிமண்டலத்திற பிரஷராலையும் பேலன்ஸ் பண்ணப்படும். சரிதானே? இந்த இடத்துல நான் கீறது மேல் பரப்புல நீர் கொடுத்த விசை, இது mg. உங்களுக்கு இந்த ஹாஃப் இருக்குதானே, இந்த ஏரியாவுல மேல் நோக்கி தாக்குற விசை, இது உங்களுக்கு எக்ஸ் என்று சொன்னா இதான திரவ மட்டம். இது உங்களுக்கு எக்ஸ் என்று சொன்னா சமநிலை வரும் பொழுது இது 6. உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள பிரஷர் x+6 ρg என்று வரும். சென்டிமீட்டர்ல போடுங்க, ரைட், ρg என்று வரும். பட் இந்த பகுதியில கீழே நீர் இருக்குதான்னு கேட்டா இல்ல. இந்த இடத்துல நீர் இல்லை, இந்த இடத்துல துவாரம் தான் இருக்கு. இங்க நீர் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மேல தாக்குற பிரஷர் வளிமண்டல பிரஷர் மட்டும்தான். இந்த ஏரியாவுல நீர் டச் பண்ணல. உங்களுக்கு இந்த இடத்துல மேல் நோக்கி தாக்க போறது வளிமண்டல அமுக்கம் மட்டும்தான். சொல்லுங்க. அப்படின்றால் கீழ் நோக்கி தாக்குற மொத்த விசையும் மேல் நோக்கி தாக்குற மொத்த விசையும் மட்டுமட்டா சமனாக வேணும் என்று சொன்னா இந்த எக்ஸ்ட்ரா பெருமானம் எவ்வளவாக இருக்க வேணும்? இதுதான் கேள்வி. ஓகே, வளிமண்டல அமுக்கம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மேலுக்கும் தாக்கும் கீழுக்கும் தாக்கும் என்றபடியினால வளிமண்டல அமுக்கம் கேன்சல் ஆயிரும். விரும்பினா சமன்பாடுல போட்டு காட்டுறேன். சரி, இந்த புள்ளியில தாக்குற விசை எவ்வளவு? விசைன்னு சொல்றது அமுக்கம் தர பரப்பு. சரிதானே? ரைட். ஓகே, பொருளின் குறுக்குவெட்டு பரப்பு துவாரத்தின் பரப்பை விட 4 மடங்கு. சரிதானே? இந்த பொருளோட குறுக்குவெட்டு பரப்பு துவாரத்திட பரப்பு போல 4 மடங்கு. அது கவனமா. உங்களுக்கு மேல இருக்கிற எக்ஸண்ட உயரத்துல நீர் இருந்தால் எக்ஸண்ட உயரத்துல உள்ள நீரால மேற்பகுதியில கீழ் நோக்கி தாக்க போற விசை அது HρG தானே. இந்த இடத்துல ஹெச்சுக்கு நான் எக்ஸ் என்று சொல்றேன். ρg இது பிரஷர், xρg பிரஷர். அதை குறுக்குவெட்டு பரப்பால பெருக்கினா விசை அமுக்கம் தர குறுக்குவெட்டு பரப்பு விசை தானே. அதை நீங்கள் A/6 4. நான் ஏன்று சொல்றது துளையிட பரப்பு. சரிதானே? பாருங்க, பொருளின் குறுக்குவெட்டு பரப்பு துவாரத்தின் பரப்பை விட 4 மடங்காகும். இந்த இடத்துல ஃபுல்லா பொருளோட குறுக்குவெட்டு பரப்புல நீர் இருக்குத்தானே. 4a பிளஸ் இது மட்டுமா இதுல கீழ் நோக்கி தாக்குற விசை? இல்ல, பொருளோட நிறையும் தாக்கும். பொருளோட நிறைக்கு நீங்க என்ன போடலாம்? கனவளவு தர அடர்த்தின்னு போடலாம். பொருளோட கனவளவுக்கு
குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம் என்று போடலாம். ஸோ குறுக்கு வெட்டு பரப்பு 4a, நீளம் 6 இன்டூ ரோ பை கவனிங்க பொருளோட டென்சிட்டி, பொருளின் அதன் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியில் 3இல் 1 பங்காகவும் உள்ளது. ரோ பை 3, பொருளோட டென்சிட்டி ரோ பை 3. திரவத்தின் அடர்த்தி ரோன்னு சொன்னா பொருள் 3ல் 1 தானே, அப்ப ரோ பை 3. இது ரெண்டையும் நீங்க பெருக்கினீங்கள் என்றால் இது 4a குறுக்குவெட்டு பரப்பு அதுதானே இன்டூ r என்று சொல்றது குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் கனவளவு, 4a into 6 என்று சொல்றது கனவளவு, ரோ பை 3 என்று சொல்றது அதோட அடர்த்தி. அப்ப கனவளவு தர அடர்த்தி திணிவு, அதை ஜியால பெருக்கினா நிறைய வரும். சமன் கீழே இருந்து மேல, கீழே இருந்து மேல, சரிதானே. உங்களுக்கு இங்க வளிமண்டல அமுக்கம் வரும், சரியா. அந்த வளிமண்டல அமுக்கத்தை நாங்கள் இங்க எட் பண்ணிருக்க வேணும். நான் இங்க எட் பண்ணலைன்னு சொல்லுங்க பாப்போம். வளிமண்டல அமுக்கம் எல்லா இடத்துலையும் ஒன்றை ஒன்று கேன்சல் பண்ணிடும், சரிதானே. இங்க கீழ் நோக்கி வளிமண்டல அமுக்கம் வந்தா அதே மாதிரியான வளிமண்டல அமுக்கம் எல்லா இடத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடும், நான் யோசிக்க தேவையில்லை. சமன் சொல்லுங்க, இந்த இடத்துல மேல் நோக்கி தாக்குற விசை என்ன? நீங்க இந்த இடத்துல மேல் நோக்கி தாக்குற விசை மட்டும்தான் இவரை மேல தூக்கும். நான் வளிமண்டல அமுக்கத்தை 2 பக்கமும் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த துவாரம் அல்லாத அடிப்பகுதியில பரப்பு என்னவோ அந்த பரப்புல கிடைக்கிற மேலுதைப்பு விசைதான் இதுக்கு மேல் நோக்கி தாக்குற ஒரே ஒரு விசை. சொல்லுங்க, அப்படின்ற இந்த இடத்துல உள்ள பிரஷர் என்ன? x+6 HρG படி x+6, இது h, இது ρ, இது g, இவ்வளவும் இந்த இடத்துல உள்ள பிரஷர். உலைக்கு பக்கத்துல உள்ள வளையம் மாதிரி வரும் தானே, அங்க உள்ள பிரஷர். நீங்கள் பரப்பால பெருக்கினாத்தான் விசை வரும். பரப்பு என்ன? நீங்க இது மொத்தம் 4a, 4ல பொருளின் குறுக்குவெட்டு பரப்பு துவாரத்தின் பரப்பை விட 4 மடங்கு, மொத்தம் 4a. a என்று சொல்றது துவாரத்திர பரப்பா இருந்தா இதுல மொத்த பரப்பு 4a. நீங்களே சொல்லுங்க, மொத்தம் 4a என்று சொல்லக்கூடிய ஒரு பரப்புல இருந்து a என்று சொல்லக்கூடிய பரப்பை கழிச்சா மிச்சமா இருக்கிற பரப்பு இவ்வளவு தானே. இந்த பரப்புல தானே நீரால பிரஷர் கொடுக்கப்படும். ஸோ 4a இருந்து a போனால் இங்கிறது 3a. ஸோ 3a, ரைட். இவ்வளோத்தையும் சுருக்கி நீங்கள் எக்ஸை எழுவாய் மாற்றம் செய்றீங்கள் என்றால் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ நாங்கள் ஜிஏ கேன்சல் பண்ணலாம். உங்களோட ஜி கேன்சல், A cancel, rho cancel, right. So உங்களுக்கு 4x plus 3 cancel பண்ணினா மேல 2 என்று வரும். So 2 தர 4 8 7 3x plus 18 என்று வரும். So உங்களுக்கு x is equal to 18 minus 8 10 centimeter என்று வரும். ஸோ இதுல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வரை ஆக குறைஞ்சது நீங்கள் நீரை ஊற்றி வைக்க வேணும். இல்லைன்னு சொன்னா
சரிதானே? இது சரிதானே? நெக்ஸ்ட் பெருமானம் உங்களுக்கு 10 இருந்துச்சுன்னா நீரை ஊற்றி வைக்க வரும். சொல்லுங்க, இந்த எக்ஸை நாங்கள் 10 விட குறைவாக ஊற்றி வச்சோம்னா என்ன நடக்கும்? சொல்லலுமா? எக்ஸை நாங்கள் 10 விட குறைவாக ஊற்றி வச்சோம்னா நடக்கும். நீங்க எக்ஸை 10 விட குறைச்சி வச்சா என்ன நடக்கும் என்றால், இந்த ஏரியாவில் வழிதான் வரும். நீங்கள் எக்ஸை 10 விட குறைச்சி வைக்கும் பொழுது இந்த குற்றி இருக்குத்தானே, குற்றி இவ்வளவு இடப்பெயர்ச்சி கனவளவு நீர் இடம்பெயர்க்கப்பட்டபடியினால அதே அளவு மேலுதைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிதான். அந்த மேலுதைப்பு காரணமா குற்றியானது மேல போகவும் வாய்ப்பு இருக்குது, கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நாங்கள் தெளிவா சொல்லணும்டா, இந்த குறுக்குவெட்டு பரப்புகளோட நம்பர் தெரிய வரும். செக்யூரேட்டா நம்பர் சொன்னா நாங்க திருத்தமா சொல்லலாம். சரிதானே? இல்லைன்னா கல்குலேட் பண்ணித்தான் சொல்லலாம். சரியா? அதனாலதான் அவர் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனை தராம, இந்த குறுக்குவெட்டு பரப்பு பெருசா இருக்குன்னு வைங்க, நீங்க நீரை போட்டீங்கன்றாலும் அது கீழே நிற்கும். இந்த குறுக்குவெட்டு பரப்பு சின்னதா இருக்குன்னு வைங்க, நீங்க நீரை போடக்குள்ள மேல போகலாம். இந்த குறுக்குவெட்டு பரப்புட இந்த உயரங்கள் சம்பந்தமா ஒரு மேத்தமெட்டிக்கல் நம்பர் உங்களுக்கு தெளிவா தெரியுமெண்டா நீங்க திருத்தமா சொல்லலாம். சரிதான்? எங்களுக்கு அந்த கேள்வியில தானே எக்ஸின் எப்பெருமானத்திற்கு அடியிலிருந்து திரவம் கசிய ஆரம்பிக்கும் என்று சொன்னா 10 சென்டிமீட்டருக்கு கசிய தொடங்கும். சரி, ஓகே, ஆன்சர் வரும். ஸோ இது உங்களுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின். சும்மா சமன்பாட்டை சமன் செய்தா விடை வரும். சரி, ஓகே, அதோட இருக்கட்டும். அதான் வந்தான். சரி, நான் உங்களுக்கு இதில் பேலன்ஸை டுமாரோ ஃபுல்லாக செய்வோம். ஓகே, பாய்.